ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்திருக்க டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்லரில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் இல்லைனா ஹோம் ரெமெடிஸ் இல்லைனா எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன், ராகா டீடான் க்ரீம். இந்த ப்ராடக்ட் நிறைய பார்லர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாமா, உண்மையாகவே டேன் ரிமூவ் ஆகுமா, இல்லை ஸ்கின்க்கு வந்து எதாவது டேமேஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதிகமாக ஏதாவது வெளியில் போகிறீங்க, அதிக டைம் வந்து வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் பார்க்க டல்லாக டேன் ஆகியிருக்கும். இந்த மாதிரி டேன் இருக்குது, ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்லரில் போய்ட்டு அதை டீடான் பேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்லரில் பண்ணுற அதே ராகா டீடான் பேக் வந்து நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பாப்புலரான ராகா ப்ரொஃபஷனல் டீடான் ரிமூவல் க்ரீம் பற்றி பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ராகா டீடான் க்ரீமில் வந்து மெயினாக வந்து கோஜிக் ஆசிட், அதுக்கப்புறம் மில்க் அண்ட் ஹனி வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணாமலே மேலே இருக்க டெட் ஸ்கின், அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்க டேன் இது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து அமோனியா இல்லை, அதுதான் இது வந்து மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க சன் டேன் வந்து லைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்து க்ளைம் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கின்னில் வந்து டேன் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர், அதாவது சன்லைட்டில் போனதும் நம்ம ஸ்கின்னில் வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும்போது ஸ்கின் வந்து பார்க்க டார்க்காக, டல்லாகவும், அன்ஈவன் டோனாகவும், பேட்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க பேட்சி, அதாவது ஸ்கின் டல்னஸ் இதெல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு, டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டேன் இந்த மாதிரி இருந்தால் கிராஜுவலாக லைட்டன் பண்ணும். ஸோ ஃபேஸ் கொஞ்சமாக பார்க்க பிரைட்டாகவும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து நமக்கு தெரியும். இது மெயின்லி பார்லரில் டீடான் ஃபேஷியல் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம். இது பர்டிகுலராக வந்து சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து டேன் ஆகிருக்கு, அதிகமாக வெயிலில் இருக்கீங்க, ஃபேஸ் பார்க்க டல்லாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பேக் நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க சன் டேன் இதெல்லாமே கம்மி பண்ணும். இதை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து மில்க் அண்ட் ஹனி, ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த க்ரீம் வந்து ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீம் வந்து தின் லேயராக இதை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணதுக்கப்புறமா வைப் பண்ணுவோம். அதை வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக வந்து ஸ்கின் கொஞ்சம் லைட்டாக நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லாவே பிரைட் ஆகும். அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு லைட்டாக வந்து ஸ்கின்னில் என்னோடய சீக்ஸ் இந்த மாதிரி இடத்துல லைட்டாக எரிச்சல் இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அந்த கன்னத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் எரிச்சலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக எனக்குமே ஃபீல் ஆச்சு. மற்றபடி எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ இல்லைனா ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டேன் அதிகமாக இருக்குது, அவுட்டோரில் அதிகமாக வேலை செய்கிறீங்க, ஸ்கின் பார்க்க டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீடான் பேக் போட்டதுக்கப்புறமா நான் ஃபேஷியல் பண்ணேன். அதை ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீடான் பேக் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா நான் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு ஃபேஷியல் கிட் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வீக்லி மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் இந்த டீடான் க்ரீம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்லர் போக டைம் இல்லாதவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் இதெல்லாமே கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்டில் இருக்க காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பேக் வாங்கும்போது ஒரு பாக்ஸில் வந்து 6 பேக் இந்த மாதிரி வரும். இது வந்து 350 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் 6 டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி மறக்காமல் சன்ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். சீக்கிரமாக ஃபேஸ் டேன் ஆகாது. இந்த க்ரீம்னு கிடையாது, எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடும்போது சீக்கிரம் ஃபேஸ் டேன் ஆகாமல் இருக்கும். இந்த க்ரீம் வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா டெம்பரவரியாக டேன் வந்து ரிமூவ் பண்ணணும். பார்லர் டீடானுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த க்ரீம் வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.